தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குண்டா காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பட்டை பூ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு இடிச்சதை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளி கொட்டிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மூடி போட்டுக்கலாம். தக்காளி சோறு ரெடி. வாவ், கம கமன்னு வாசனையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாவ், செம்மையாக இருக்குது. வாவ், வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.